காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 348. ஈஸ்வரனேதான் இப்படி ஒரு மனசை ஜீவனுக்கு கொடுத்து அது மாயையிலே பிரவர்த்திக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறான் என்றே அர்த்தமாயிற்றல்லவா? இதிலிருந்து விடுவிக்கக்கூடியவனும் அவன்தான் என்று தெரிகிறது. இவன்தான் இழுத்து சேர்த்து வைத்தவன் என்றால் பிடுங்கி போடக்கூடியவனும் இவன்தானே. மாய பிரகிருதியில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட ஜீவனாக ஆக்கப்படுகிறானோ அதை அந்த ஜீவனுடைய பிரகிருதி என்றே சொல்வார்கள். பிரகிருதி என்றால் இங்கே இயற்கை என்று அர்த்தம் கொடுக்கிறது. வெளி உலகத்தை இயற்கை அன்னை என்பதெல்லாமும் பிரகிருதி தான். எல்லாம் மாயை செய்த சிருஷ்டிதானே. இங்கே இன்னொன்று கூட சொல்ல தோன்றுகிறது. பிரகிருதியில் ஜீவனை பிரவர்த்திக்க விட்டவன் எவனோ அந்த ஈஸ்வரனின் கிருபையினால்தான் அதிலிருந்து ரிலீஸ் ஆகி மோட்சமடையலாம் என்பது சம்பந்தமான விஷயம்தானே.